தொடர்ந்து மற்றொரு அண்மை செய்தி. வேலைவாய்ப்பின்மை அதிகரித்துள்ள நிலையில் காலி இடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்காதது ஏன் என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, வழக்கின் விவரங்கள் என்ன? உயர்நீதிமன்றம் என்ன தெரிவித்திருக்கிறது? விவரங்கள் என்ன? உதவியாளர்கள் கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் பணியிடங்களை காலியாக உள்ளதாக தமிழக நாளிதழ் ஒன்றில் செய்தி ஒன்று வெளியானது. இந்த செய்தியின் அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து இந்த வழக்கை விசாரணைக்காக எடுத்துக் கொண்டுள்ளது. தமிழகம் முழுவதும் உள்ள நுகர்வோர் நீதிமன்றங்களில் காலி பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி எடுக்கப்பட்ட இந்த வழக்கானது தலைமை நீதிபதி ஸ்ரீராம் மற்றும் நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி அமர்வில் இன்றைய தினம் விசாரணைக்காக வந்தது. அப்போது தமிழக அரசின் மனிதவள மேம்பாட்டுத்துறை கூடுதல் செயலாளர் தாக்கல் செய்த அறிக்கையில் மாநிலத்தில் 32 மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றங்களில் அனுமதிக்கப்பட்ட சுருக்கெழுத்து தட்டச்சர் இளநிலை உதவியாளர்கள் தட்டச்சர் 230 பணியிடங்களில் 11 இளநிலை உதவியாளர்கள் 2 சுருக்கெழுத்து தட்டச்சர் பணியிடங்கள் என 13 பணியிடங்கள் காலியாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றங்களுக்கு கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் பணியிடங்கள் எதுவும் ஒதுக்கப்படவில்லை எனவும் மாநில நுகர்வோர் நீதிமன்றத்தில் காலியாக இருந்த 2 சுருக்கெழுத்து தட்டச்சர் பணியிடங்களுக்கும் 14 இளநிலை உதவியாளர் பணியிடங்களுக்கும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் தேர்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அந்த அறிக்கையில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அறிக்கையை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் தாலுகா நீதிமன்றங்களில் உள்ள காலியிடங்களை சுட்டிக்காட்டி நாட்டில் வேலை வாய்ப்பின்மை அதிகரித்து வரும் நிலையில் காலி பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். மேலும் காலியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கும்படி அறிவுறுத்திய நீதிபதிகள் இந்த வழக்கில் கூடுதல் அறிக்கை தாக்கல் செய்ய ஏதுவாக விசாரணையை ஜனவரி 23ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். ராஜலட்சுமி, காலி பணியிடங்களை நிரப்பாத ஏன் என்று தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பிய நிலையில் வழக்கில் கூடுதல் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா.